சந்தோஷமா இருக்கலாம். வலது கரத்தை வைத்து அழலியா சொல்லலாமா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. சரி, எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். நம்ம இதில் பாஸ்டமாக வந்து பாடலாரம் நடத்தும் போது நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் உற்சாகமாக சரியான நேரத்தில் வந்த எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளில் நம்ம உற்சாகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும். சங்கீதம் 93 கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆகையினால் பூமி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொன்னது போல அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் சொன்னது போல கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிற ராஜாதி ராஜா. அதனால் அந்த பக்தன் பாடுகிறார், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்மளை என்னவா மாற்றிருக்கிறாரு? பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவான்களுடைய சபை என்று சொல்லி சபைக்கு ஒரு பெயர் உண்டு. ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்த கிருபை, நம்மளை பரிசுத்தவான்கள் என்று ஒரு கிரேட் வேர்டை சொல்லி நம்மளை அழைக்கிறார். அதனால் அந்த பாடலை உற்சாகமாக பாடலாம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. திராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம்.
பரலோகத்தை குறித்த ஒரு பாடல். நம்ம ஒவ்வொரு நாளும் நான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம ஆயத்தமாகிறது எல்லாம் ஃபாரின் போகிறவங்க ஃபாரினுக்கு ஆயத்தமாகிறது மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஆயத்தங்கள் தான் இங்கே பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்தை நடத்துகிறோம், பிள்ளைகளை பெற்றெடுத்து திருமண காரியங்களை செய்கிறோம் எல்லாம். ஆனாலும் ஒன்று, நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது? நம்ம நித்தியத்தை குறித்த ஒரு சந்தோஷத்தில் விசுவாசத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரம எருசலேமே பரலோகம் விற்றிறங்குது, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுது. அந்த அலங்கார மணவாட்டி யாரு? நாம் தான். திருச்சபை பியூட்டிஷியன், நம்மளை அழகுபடுத்துகிற இடம்தான் என்னது? திருச்சபை அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பரம எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே பொழிந்தன் பூஞ்சிகளை ஏற்றானை ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பாரவை துடித்திடும் பாசம் கண்டே. தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே, அலங்கார மணவாட்டியா
உற்சாகத்தோடு நாம் எழுந்து நிற்போமா? விடுதலை விடுதலை நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாதரெனில் வாழ்வதால் விடுதலையே, சுயாதீன எருசலேமே என்று சொன்னது போல நமக்கு ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், இந்த வாரத்தில் பலவிதமான போராட்டத்தில் பலவிதமான பாடுகளில் நம்ம வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்து தேவனுடைய ஆலயத்தில் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறது தேவனுடைய கிருபை. அதனால் ஆண்டவரே, இந்த அடிமை வந்திருக்கிறேனப்பா, என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை குற்றங்களை நீக்கிடுங்க ஆண்டவரே, அலங்கார ஒரு மனவாட்டியா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நான் உன்னை கற்புள்ள கன்னியாக ஒரே புருஷனுக்கு, கிறிஸ்து என் ஒரே புருஷனுக்கு நிமித்தபடி நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல நம்மளை ஆண்டவர் வைராக்கியமாய் நம்முடைய பரிசுத்தப்படுத்துவதற்காய் அவர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். என்னால் ஆண்டவரே எங்களையும் ஆயத்தப்படுத்துங்க அப்பா ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? எல்லா பாரங்களையும் முதலாவது இருதயத்தில் பலவிதமான கவலைகள் போராட்டங்கள் இருக்கும், அதெல்லாம் இறக்கி ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே. குடும்பத்தில் போராட்டங்கள், நெருக்கங்கள், சண்டைகள் ஆண்டவரே இதெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? பாரங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவரை சுத்திகரிப்பதற்கு, அவர் நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, யாரெல்லாம் விட்டு விடுகிறோமோ அவர் ஆண்டவரிடத்துல இரக்கம், ஆண்டவரிடத்தில் தயவு, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு, அவரிடத்தில் மீட்பு உண்டு. அதனால் ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்திடுங்க, ஒவ்வொருவரையும் கழுவிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஆண்டவரை குற்றமன சாட்சியை நீக்கிடுங்க. பரிசுத்தவான்களுடைய சபை, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறீரே ஆண்டவரே, அதற்கு எங்களை தகுதிப்படுத்திடுங்க ஆண்டவரே. என் பிரியமே, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லி அழைக்கிற தேவன் உங்களுடைய பழுதெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம். சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும், ஓம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், ஓம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். வாக்கு தத்தம் நம்பிக்கையா சமீபம் ஆகுதே, ஓயா விசுவாச ஜபத்தான் தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, தடைகள் நீங்குதே, ஓயா விசுவாச ஜபத்தான் தடைகள் நீங்குதே, ஓயா விசுவாச ஜபத்தான் தடைகள் நீங்குதே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம விடுதலையோடு நம்ம பாடினது போல் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிற தேவன், விடுதலையின் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னது போல விடுதலையின் ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்த விடுதலையோடு ஆண்டவரை புகழுவோம். நம்ம வந்திருக்கிறத நோக்கமே ஆண்டவரை கொண்டாடுவது, ஆண்டவரை புகழுவது, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவது, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி கரங்களை ஏறெடுப்பது தான். ஓ தேங்க்யூ ஜீசஸ். துதிப்போமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை போன்ற தடைகள் விலகும்படியாய், இடிந்து விழும்படியாய் துதிப்போம். சிறைச்சாலையுடைய கதவுகள் உடைந்து போகும்படியாய் துதிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதம். நன்றி ஆண்டவரே.
நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். ஆண்டவரே, யோசேப்பை ஆண்டவரே கர்த்தாவே சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு அழைத்து வந்த தேவன். ஓ ஹalleluya, மகிமை 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 நிரப்பட்டும். ஹalleluya, செக்கினா மகிமை வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிழலிடட்டும். ஆண்டவரே ஹalleluya, பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் ஆண்டவரே மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் பட்டது. தேவகுமாரன் வெளிப்பட்டு, ஓ வண்டர்ஃபுல் லார்ட், வண்டர்ஃபுல் லார்ட், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஓ மைட்டி ஜீசஸ், ஓ தானானியா தானாரியா தரவல பௌஷந்தரரியா கனமா. ஹalleluya, மை துதிக்கிற ஆண்டவரே, thank you ஜீசஸ். நல்லவர், வல்லவர், பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, கர்த்தாவே உம்முடைய சாட்சிகள் உண்மையானவைகள். கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே தேவ ஆலயத்தில் நித்திய நாளாக அலங்காரமாக இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, யாரும் மௌனமாய் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்கள் மூடி இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும். ஆவியானவர் உலாவட்டும். ஹalleluya, thank you ஜீசஸ். உங்கள் பலத்தை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. ஹalleluya, உங்களுடைய வாய்ஸை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. துதிக்கிற நேரம். ஹalleluya, கிருபை செய்தாரே, எத்தனை ஆபத்துக்களை காப்பாற்றினா. ஹalleluya, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றி. துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர நீதான் ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவே, அங்களுமே துதிக்கிற ஆண்டவரே. யெகோவா மெகாதிஸ், நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றி. சர்வ வல்லமை உள்ளவர். ஹalleluya, மை துதிக்கிற ஆண்டவரே. thank you ஜீசஸ். ஆண்டவரே, யோபு பக்தன், என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை இருப்பேன். எத்தனை பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தாவே உன் மீது நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து பல மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஆயுசை, நீண்ட ஆயுசை சரித்திரம் கண்டதை பார்க்கிறோம். ஹalleluya, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. ஹalleluya, நன்றி 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 நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். thank you ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாக துதிக்கு பாத்திரர் ஆண்டவர் தான். துதிக்கு பாத்திர துணை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்தான நேரத்தில் யாராலும் உதவி செய்ய முடியாது, ஆனால் அனுகூலமான துணை, அப்படியே பாதுகாப்பாய் பத்திரமாய் நம்மளை நடத்துவதில் அவ்வளவு துணையானவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை. உற்சாகமாக பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி. உயர்ந்தவரே
மாறி வரும் பொழுது, மோசே தங்களுடைய கரங்களை ஆரோனை தாங்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஜெயத்தை கொடுத்தார். அந்த இடத்துல தான் யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டத்திலும், வருகிற என்ன எக்ஸாம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் யெகோவா நிசியாய் வெளிப்படுகிறார். அவரை பற்றி கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவர், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் வீற்றிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஆசீர்வாதங்களை, பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை யாராலும் பூட்ட முடியாது. எல்லா பக்கமும் அடைத்தாலும் தேவனுடைய கதவு நமக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதமான திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள்
பாட ஆராதிக்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி பார்க்க, ஆண்டவரே அந்த பிரசன்னத்தை, ஆண்டவரே உம்முடைய மகிமையை, ஆண்டவரே உம்முடைய கிருபையை, தயவை, ஆண்டவரே நாங்கள் உணரும்படி எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை தயவாய் எங்களை அங்கீகரித்து எங்களையும் ஆண்டவரே ஆராதனை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதி உள்ள பகுதியில் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல், கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அற்புதத்தை செய்கிறது. அதனால் இந்த வேளையில் ஒரு எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு வார்த்தைக்காக காத்திருங்க. வார்த்தை பெற்ற பிறகு ஜெபிக்கும்போது அற்புதத்துக்காக அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படி ஜெபிக்கும்போது அற்புத அடையாளத்தினால் வசனத்தை என்ன செய்வா? உறுதிப்படுத்துவான். சரி, நம்பத்தில் இருக்க ஊழியருக்கு அறிமுகம் தேவையா? சொல்லுங்கள் சத்தம்மா. அறிமுகம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனால் நேரத்தை கருதி 1 மணி நேரம் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்மத்தில் பிரதர் சாம் ஜெபத்துரை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சில புது முகங்களை நான் பார்க்கிறேன். புதிதாய் வந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஆரம்ப ஜெபத்திலிருந்து இன்ன வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த செய்தியிலும் நிச்சயமாக கர்த்தர் இடைப்படுவார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். அதிகாலை ஜெபம் தொடங்கி நம்ம முதல் செய்தியிலேருந்து எதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம்? தேவ சித்தத்தை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கும் நம்ம தேவ சித்தத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட ஒரு சரணத்தை பாடிவிட்டு நம்ம செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். ஓ தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது அநேக கதாபாத்திரங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா யாரு எல்லாருக்கும்? பவுலா? நமக்கு ஜீசஸ் தான் ஃபஸ்ட்டு பிடிச்ச கேரக்டராக இருக்கணும், அடுத்து தான் பவுல். எனக்கு பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீசஸ். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஜீசஸ் பிடிக்கும். செகண்ட் ஐ லைக் பீட்டர்.
அவர் ஒரு நல்லா பேசுகிற மனுஷன். ஒரு கேங்கில் ஒரு அந்த அந்த கேரக்டரோடு ஒரு நபர் இருந்தாங்கன்னா போரே அடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டைப் தான் இந்த பேதுரு. அடுத்து இந்த தோமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தோமா, அடுத்து பவுல், எல்லாருமே பிடிக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது அது மாதிரி எனக்கு ஆபிரகாம் பிடிக்கும். யாக்கோபுக்கு யாரை பிடிக்கும்? யாரை பிடிச்சது ஃபர்ஸ்ட்? யாக்கோபு யாரை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாரு? ராகேலை லவ் பண்ணார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா லேயால தான் பிடிக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த லேயாலம்மா ஏங்குவாங்க, யாக்கோபு காண்டி அந்த அன்பு கிடைக்காதான்னு சொல்லி. அதெல்லாம் படித்து பார்க்கும்போது அதை அப்படியே ரசித்து ருசித்து நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த கேரக்டரோட இணைஞ்சு போயிட்டீங்கன்னா அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் அவ்வளோ லைவாக நமக்கு தெரிய வரும். அப்படி தானே? ஹல்லேலூயா. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஃபேவரட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் எனக்கு ஒரு ஃபேவரட் கேரக்டர் தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், The Gospel of John chapter 4 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசு வாழ்ந்த நாட்களில் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. இயேசு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சித்தத்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த சித்தத்தை வெளிப்படுத்தினதுனால சமாரிய ஸ்திரீயோடு கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தை எப்படி சமாரிய ஸ்திரீ நிறைவேற்றினார் என்று சொல்லி தான் தியானிக்க போகிறோம். இந்த சமாரிய ஸ்திரீயை பற்றி நீங்கள் அநேக முறை படித்திருப்பீங்க. இன்றைக்கு நம்ம இந்த 4வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் பயந்துடாதீங்க. நான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீ கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிடணுங்கிற ஒரு இதில் தான் வந்திருக்கிறேன். யாரும் தூங்காதீங்க. தூங்குனா பக்கத்தில் யாராச்சும் தூங்குனாங்கன்னா எழுப்பி விடுங்க. தூங்கினானா நான் ஒரு பாட்டு பாடுவேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் யாரோ தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கேரக்டர் தான். 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து ஒருவர் சத்தமாக வாசிங்க. 4வது வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால், அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடி. இந்த இஸ்ரேல் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும், நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அந்த மேப்பில் நடுவில் என்ன இருக்குன்னா சமாரியா இருக்கும், மேலே கப்பர்நகமும் கீழே யூதேயா இருக்கும். இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் நடுவில் என்ன ஸ்டேட் இருக்குது? மத்திய பிரதேசம் இருக்குது. மேலே என்ன இருக்குது? ஜம்மு காஷ்மீர் இருக்குது. கீழே கன்னியாகுமரி, தமிழ்நாடு இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு நபர் ஜம்மு காஷ்மீர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், கன்னியாகுமரிக்கு வரணும்னா எதை தாண்டி வரணும்? மத்திய பிரதேசத்தை தாண்டி வரணும். அதே போல் தான் அந்த நாட்களில் யூதேயாவிலேருந்து கப்பர்நகமுக்கு போகணுன்னாலும், ஃப்ரம் நார்தன் பார்ட் டு சதர்ன் பார்ட்டுக்கு அவங்க வரணுன்னாலும் தே ஹாவ் டு கோ த்ரூ சமாரியா வழியாக தான் போயாகணும். ஆனால் இங்கே நம்ம யோவான் எழுதி வைத்திருக்கிறது என்னன்னா, அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்படி வருஷத்துக்கு ஒரு தீபாவளி வருதோ அந்த மாதிரி அவங்க ஊரில் யூதர்களுக்கு ஒரு பண்டிகை என்னன்னா பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகைக்கு சுற்றிலும் இருக்கிற எல்லா யூதர்களுமே எருசலேம் கோயிலுக்கு வரணும். அப்படி சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே யூதர்கள் வரும்போது சிலர் சமாரியா வழியாகவும் வருவாங்க. சிலர் அந்த சமாரியாவை கடந்து இப்படி ஒரு பெண்ட் எடுத்து வருவாங்க. எப்படி மத்திய பிரதேச வழியாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டெல்லாம் அதை தவிர்க்கணும்னு நினச்சோம்னா பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டை தாண்டி வரலாம். ஏன் இந்த சமாரியர்களை இந்த யூதர்கள் தவிர்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போலாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது சமாரியா வருதோ உங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் ஆழமாக புரியும். நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி இருந்தாலும் இதை தாங்கிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சமாரியர்கள் எப்படி உருவானாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு பிறப்பதற்கு முன்னாடி இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு நாடு படையெடுத்து வந்தது. அந்த நாடு பேர் அசிரியர்கள். என்ன எல்லாரும் சொல்லுங்க, அசிரியர்கள். அந்த அசிரியர்கள் வரும்பொழுது அவங்களுடைய வழக்கம் என்னன்னா, ஒரு நாட்டை அவங்க கைப்பற்றினாங்கன்னா அந்த நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்க பாதி மக்களை தங்களுடைய நாட்டுக்கு நாடு கடத்தி விடுவார்கள். அப்போ அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குமே, அங்கே அப்போ அதை என்னத்த பண்ணுவாங்கன்னா, அவங்க நாட்டு அசிரியர்களை கொஞ்சம் பேரை இங்கே எந்த நாட்டை அவங்க பிடிக்கிறாங்களோ அவங்க அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருவாங்க. ஏன் இப்படி பண்ணுவாங்கன்னா, எதிர்காலத்தில் திருப்பியும் அந்த அசிரியர்களை இவங்க எதிர்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க நாட்டு மக்களை கொஞ்சம் இங்கே அனுப்பி வச்சாங்கன்னா அங்கே ஒரு கலப்பு திருமணம் நடைபெற்று அங்கே பிறக்க போகிற குழந்தையோட ரத்தம் என்ன ரத்தமாக இருக்கும்? அசிரிய ரத்தமாகவும் இருக்கும், யூத ரத்தமாகவும் இருக்கும். இப்படி தான் இந்த சமாரியர்கள் உருவானாங்க. எல்லாரும் என்ன பாருங்க,
நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ஸ் எனக்கு பேச்சு சரளமாக வரும். நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன்டப்பா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதனால் எல்லாருமே என்னை பாருங்கள். ஓகே, இப்படி தான் இந்த சமாரியர்கள் உருவானாங்க. அவங்க ரொம்ப இழிவாக பார்க்கப்பட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து மிக்சட் ப்ரீட், யூதர்கள் மாத்திரம்தான் அவங்களுடைய ரத்தம் தான் பியூராக இருக்கும். ஆனால் இந்த சமாரியர்கள் எப்படி உருவானாங்கன்னா, இவங்க யூதன் என்றும் தன்னை சொல்ல முடியாது, நான் அசிரியன் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அப்பா ஒன்று யூதனாக இருப்பாங்க, இல்லாட்டி இவங்க அம்மா வந்து யூதனாக இருப்பாங்க, இல்லை அப்பா வந்து சமாரியாவாக இருப்பாங்க, இல்லை அம்மா வந்து அசிரியர்களாக இருப்பாங்க. இது ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். ரெண்டு புரியுதுல எல்லாருக்கும்? ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பிரீடு தான் இந்த சமாரியர்கள். இவங்களை யாருக்குமே பிடிக்காது. சுற்றில் இருக்கிற யூதர்கள் எல்லாருமே அவங்கள பார்த்தா விலகி போவாங்க. அவங்க உட்கார்ற இடம் தீட்டு, அவங்க படுக்கிற இடம் தீட்டு, அவங்களுடைய எச்சி தீட்டு, அவங்கக்கிட்ட ஒரு தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அந்த ஊர் வழியாக போகணுன்னு நினச்சா கூட யார்ட்டையும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு நேராக போயிடுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்னமோ நம்ம நாட்டில் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மாதிரி இருக்கும். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த காரியங்கள். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியை கொண்ட ஒரு மக்கள் தான் சமாரியா மக்கள். அந்த சமாரியா நாட்டிற்கு இதுதான் பின்புலம். இப்போ நம்ம இங்கே வாசிக்கிறோம் 4வது வசனத்தில், அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. யார் போக வேண்டியதாக இருந்தது? இயேசு போக வேண்டியதாக இருந்தது. அதற்கு ஏன் காரணம்னா, நம்ம ஃபஸ்ட்டே வசனம் வாசிட்டோம் 34வது, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கு. கர்த்தருடைய சித்தம் இது மாதிரி சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டும் என்று இருந்ததுனால தான் இயேசு அங்கே போகிறாரு. அந்த தூரம் கம்மியாக இருக்குதுங்கிறதுக்காகவோ அல்லது நேரத்தை சேமிக்கிறதுக்காகவோ இயேசு போகலை. ஏன்னா இயேசுக்கு அங்கே ஒரு தெய்வீக திட்டம் இருந்தது. he had a divine appoint to meet one person in that town. அதனால தான் இயேசு அங்கே போகிறார். 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு வந்து சேஷ்டபுத்திர பாகத்தை ரூபனுக்கு கொடுக்காம யோசேப்புக்கு கொடுப்பார். கடைசி நேரத்தில் அந்த வயசான காலத்தில் சாவ போகிற நேரத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் போது இந்த மனசே பிரேமி இவங்களை தேர்ந்தெடுத்து உனக்கு ஒரு நான் நிலத்தை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யாக்கோபு வந்து யோசேப்புக்கு கொடுப்பார். அந்த கொடுக்கப்பட்ட நிலம் தான் இங்கே இயேசு வந்திருக்கிறாரு. சீகார் என்னப்பட்ட ஊர். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்படின்னா ஜீசஸ் வாஸ் டயர்ட். அப்படின்னா காலங்காத்தால ட்ராவல் ஆரம்பித்திருப்பாங்க. இப்போ இருக்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அந்த காலகட்டத்தில் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், ட்ரெயின் எடுத்து போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். அந்த காலத்தில் இயேசு ட்ராவல் பண்ண மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா அவர் நடந்தே தான் போனார். அப்போ இவங்க காலையிலே 4 மணி 5 மணிக்கு இவங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நடந்தே போயிருப்பாங்க. ஒரு பார்க்குறோம், இளைப்படந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். நம்ம சரீரத்தில் வருகிற களைப்பு, அசதி, சோர்வு எல்லாமே இயேசுனுடைய வாழ்க்கையிலும் வந்தது. ஏனென்றால் அவர் 100% டிவைன் பீயிங் அட் த சேம் டைம் he is 100% ஹியூமன் பீயிங். அவர் 100% தெய்வீக தன்மையுடையவர், அதே போல் 100% அவர் மனித தன்மையுடையவர். உங்கள் சரீரத்தில் என் சரீரத்தில் வருகிற எல்லா சோதனைகளுமே இயேசுவுக்கும் வந்தது. இருந்தும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தபடினால்தான் அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். எந்த சீகார் என்னப்பட்ட அந்த ஊர் பக்கத்தில், சமாரியா கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது. நம்ம ஊர் கிணறு மாதிரி சாதா கிணறு கிடையாது. அந்த காலத்தில் இருக்க கிணறுலாம் நல்லா பெருசாக இருக்கும், தண்ணியை இறங்கி போய் தான் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிணறு இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி அவர் சோர்வடைந்தவராக இருக்கிறார். இப்போ பசி வேற, காலையிலேருந்து அவர் சாப்பிடாம வாக் பண்ணி போயிருக்கிறனால இளைப்படைந்து ரொம்ப வீசிங் மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கி அவர் உட்கார்றாரு. அவ்வளோ பசி, தாகம் எல்லாமே இருக்கிறது. இயேசுக்கு வல்லமை உண்டா இல்லையா? நினச்சா ஒரு கல்லை பார்த்து நீ அப்பம் ஆகும்படி சொல்லும் பொழுது அது அப்பம் ஆகுமா ஆகாதா? ஏன்னா அவர் 5 அப்பத்தை வச்சு 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்த தேவன், சும்மா வெளியில் கடந்த தண்ணியை எடுத்து திராட்சரசமாக மாற்றின தேவன். அவர் நினச்சார்னா he can make anything to food. ஆனால் அவர் தனக்காக எந்த ஒரு அற்புதத்தையும் தனக்காக செய்து கொள்ளவில்லை. கர்த்தர் கொடுத்த வல்லமையை ஒரு நாளும் தனக்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை.
இயேசு எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக மக்களை விடுவிக்க வேண்டும், மக்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், நோயிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு அவருடைய பிரதான நோக்கமே மற்றவர்களை குறித்து தான் இருந்துச்சு. ஆனாச்சா இயேசு ஆனால் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஹி வாஸ் அ செல்ஃப்லெஸ் பர்சன். அதே போல தான் நீங்களும் நானும் இருக்கணும். செல்ஃபிஷாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். பரிசுத்த நல்ல பிதாவேன்னு சொல்லிட்டு 2 விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும், நான் வேலை செய்கிறத ஆசீர்வதியும், எனக்கு அதை தாரும் இதை தாரும் நம்ம ஜெபம் பண்ணுறோமா, அல்லது இயேசுவை போல மற்றவர்களுடைய தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இயேசு எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக அவர் தொண்டு செய்தார். நம்முடைய ஜெபம் மல்லிகை ஜாமான் லிஸ்ட் போல என்னைக்குமே இருந்துடக்கூடாது. இப்போ பார்க்குறோம். அப்பொழுது அதுக்கப்புறம் வாசிங்க. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. இப்போ இந்த பைபிளில் நம்ம வாசிக்கும் போது 6ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை இப்படிலாம் சொல்லி நம்ம வாசிப்போம். இந்த 6ஆம் மணி வேலைனா எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வாசிக்கும் போது இது 3ஆம் மணி வேலைன்னு வருதுன்னா, காலையில் 6 AM நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் மணி வேலைன்னு சொல்லி ஒரு இடத்துல வருதுன்னா, நீங்கள் 6 AM 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 AM தான் 3ஆம் மணி வேலை. அப்படி தான் யூதர்கள் அந்த நேரத்தை கணக்கிடுவார்கள். அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? எத்தனாம் மணி வேலையா? அது 6ஆம் மணி வேலை. அப்போ 6ஆம் மணி வேலைன்னா இது எத்தனை மணி? 12 மணி. அப்படின்னா காலையில் ட்ராவல் ஆரம்பித்து ஏறக்குறைய 12 மணிக்கு ஒரு சூரியன் நல்லா, இன்றைக்கி நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது, அன்னைக்கு சூரியன் சுட்டரிக்கும் பொழுது களைப்படைந்தவராய் டயர்டாக வேர்த்து விறுவிறுத்து ஒரு கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அது தற்செயலாய் அவர் உட்காரவில்லை. Because God had a divine plan to meet one person at the right time, at the right place to do His will. Jesus was in the right place to he was led by God's will என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் ஒரு மனிதன் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் அவன் வெளியே போகும்போது தற்செயலாக யாரையுமே சந்திக்கிறது கிடையாது. எல்லாமே ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வருகிற எல்லா மக்களுக்குமே ஒரு முகாந்திரம் உண்டு நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று, அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவோ, அல்லது நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவோ, அல்லது அந்த மக்களை கொண்டு நமக்கு சில பாடங்களை கற்பிப்பதற்காகவோ தேவன் அந்த மக்களைலாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புவார். அதனால் நீங்கள் யாரை மீட் பண்ணாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கும்போது ட்ரெயினில் ஆப்போசிட் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கோவொர்க்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற காலேஜில் இருக்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் காட் அலோவ் பண்ணியிருக்காருன்னா அதற்கு ஒரு சித்தம் உண்டு, அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. எதிர்பாராத சந்திப்புகள் சில வேளைகளில் எதிர்காலத்தையே மாற்றும். நீங்கள் சில பயோகிராஃபிஸ், பெரிய பெரிய ஆளுங்களுடைய பயோகிராஃபிஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு மென்டர்னு சொல்லி ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ண தான் அவங்க ஒரு பெரிய ஆளாக மாறியிருப்பாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த நபருமே சாதாரண நபர் அல்ல. 3 விதமான மக்கள். ஒன்று, நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அல்லது அவர்கள் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இல்லாட்டி தேவன் சிலரை கொண்டு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் சில நேரத்தில் மனுஷங்களை நம்பிட்டு இருக்கும்போது அந்த மனுஷங்களை உங்களை கைவிடுவாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு பாடத்தை புகட்டுவார். நீ என்னை விட நீ மனுஷனை நம்பினில, இப்போ நீ என்ன நம்புன்னு சொல்லி ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்பிப்பார். அல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இந்த டிசைபிள்ஸ்லாம் பற்றி நீங்கள் வாசிக்கும் போது, காஸ்பலில் நீங்கள் வாசிக்கும் போது, இவங்களெல்லாம் நீங்கள் பேதுருவை பற்றி வாசிக்கும் போது இவர் ஒரு 30 வயசு அடைஞ்ச ஒரு நல்ல மனிதன், வளர்ந்த மனிதன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இயேசுக்கு மாத்திரம்தான், இயேசு ஒரு ரபியாக இருந்ததுனால அவருக்கு மாத்திரம்தான் 30 வயது. அவர் தேர்ந்தெடுத்த எல்லா சீஷருக்குமே 18 to 25 வயசுக்குள்ளே தான். பேதுரு ஏன் இப்போ அப்பப்போ முந்தி கேள்வி கேட்குறாருன்னா, அவர் ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியில் அவர் கேட்குறாரு. அப்போ இந்த டிசைபிள்ஸோட பெரிய டாஸ்க் என்னன்னா, அப்போ இந்த ரபி கல்ச்சர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இதெல்லாம் உங்களுக்கு படிக்கும்போது நல்லா புரியும். இந்த ரபிக்கள், இயேசு மாத்திரம் ரபி கிடையாது. அந்த காலகட்டத்தில் இயேசுவை போல் நிறையா ரபிக்கள் இருந்தாங்க. அந்த ரபிக்களுக்கு
சீஷர்கள் இருப்பாங்க. இந்த ரபிக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிசைபிள்ஸை ட்ரெயின் பண்ணணும், கூடவே இருந்து ரபி என்னென்னலாம் பண்ணுறாரோ பார்த்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வாங்க. அந்த காலகட்டத்தில் கிளாஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு தொழில் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்க ப்ராக்டிக்கலாக அந்த மாஸ்டர் கூடவே இருந்து கற்றுக்கொள்வாங்க. அப்போ இயேசு ஒரு ரபியாக இருக்கும் பொழுது இவர் வந்து பேதுரு இவங்க எல்லாருமே இவங்களை சீஷர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. இந்த சீஷர்களுக்கு இருக்கிற பிரதான டியூட்டி என்னன்னா, இவங்க எப்பொழுதுமே மாஸ்டர் கூடயே சொல்லணும், ரபி கூடயே சொல்லணும். எங்கே போனாலுமே ஊராக ரபியோட வேலை என்னன்னா, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஜபாலயத்துக்கு சென்று அங்கே போய் போதனை பண்ணணும். அங்கே போதனை பண்ணும்போது அந்த மக்கள் உபசரிப்பாங்கள்ல, அந்த உபசரிப்பு தான் இவங்களுக்கு ஒரு இன்கமாக இருக்கும். இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே மக்கள் சேகரித்து பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தை ஒரு சீஷர்களில் ஒரு நபர் இருப்பார். நம்ம இயேசுட்ட ஒருத்தர் இருந்தார். யார் அது? யூதாஸ் இருந்தார். அது மாதிரி ஒரு ட்ரெஷரர் இருப்பாங்க. அவங்க தான் ஃபுட்டு பார்த்துக்கணும், ட்ராவலுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா பார்க்கணும், வரி பணம் கட்டணும்னா பார்த்துக்கணும், எல்லாமே இந்த டிசைபிள்ஸ் தான் பண்ணணும் ரபிக்கு. அப்போது அதில் ஒரு காரியம்தான் ரபிக்கு வந்து இந்த சீஷர்கள் வந்து 3 வேளையுமே சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்தோம். அதனால தான் இங்கே பார்க்குறோம், சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். எந்த ஊருக்குள்ளே போயிருப்பாங்க? சமாரியா பட்டணத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், சமாரியா இஸ் அ வெரி டிஸ்பைஸ்டு நேஷன். அங்கே ஒரு தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அங்கே ஒரு சோஷியல் பேரியர் இருந்துச்சு. பட் ஜீசஸ் டிட் நாட் அக்செப்ட் தோஸ் பேரியர், ஹி பிரேக் தோஸ் பேரியர்ஸ். அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு இயேசு அங்கே செல்ல சீஷர்களை அனுப்புகிறார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற இந்த சமுதாயத்தில் எந்த பேரியர்ஸ் இருந்தாலும் we need to break those barriers and we need to be like Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? நீங்கள் இது மாதிரி சத்தமாக சொன்னீங்கன்னா எனக்கு ப்ரீச் பண்ண நல்லாயிருக்கும். போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இப்போ தான் நம்ம த மெயின் கேரக்டருக்கு வரோம். ஒரு மேடம் வராங்க, அவங்கள பற்றி வாசிப்போமா? 8வது வசனத்தில் சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். இந்த சமாரியா பெண் அங்கே வருகிறார். பொதுவாக நம்ம ஊரில் எப்போ எல்லாம் தண்ணி பிடிக்க போவாங்க? காலையில் போவாங்க அல்லது சாயங்கால நேரத்தில் போவாங்க. இதுதான் நம்ம ஊர் வழக்கம். எல்லா ஊர்லேயும் மோஸ்ட்லி எந்த வேர்ல்டில் எந்த பாட்டுக்கு போனாலும் காலையில் எழுந்தோடனே தண்ணி பிடிக்கிற காரியங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இது எந்த நேரத்தில் நடந்துட்டுருக்கு? மதியானம் 12 மணிக்கு நடந்து கொண்டு இருக்குது. வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரெபேக்காலேருந்து மோசே மனைவி இவங்க எல்லாருமே எப்போ வந்தாங்கன்னா காலையில் சாயந்தர நேரத்தில் தான் தண்ணி புள்ள வருவாங்க. ஆனால் இந்த பெண்மணி காலை நேரத்தையும் விட்டுவிட்டு சாயந்தர நேரத்தையும் விட்டுவிட்டு 12 மணி வரத்துக்கு காரணம் என்ன? லேட்டாக எழுந்திருப்பாங்களா? வெரி குட். யாரையும் பார்க்க இவளுடைய பாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான பாஸ்ட். அவளுடைய கடந்த காலம், அவளுடைய வாழ்க்கை, பாஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை. சமுதாயத்தில் பலர் என்னை ஏளனமாய் பார்ப்பார்கள், என்னை கீழே பார்ப்பாங்க, நான் நடந்து போகும்போது என் தலை துலுக்குவார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இவ கால நேரத்தையும் விட்டுவிட்டு சாயந்தர நேரத்தையும் விட்டுவிட்டு எல்லாருமே தண்ணி பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் ஓய்வெடுக்கிற நேரத்தில் அப்போது சுட்டெரிக்கிற வெயிலில் குடத்தை தூக்கிட்டு இந்த அம்மா ஊருக்கு வெளியில் வராங்க. அந்த அம்மா வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள். 5 பேர் கைவிட்டுட்டாங்க. 5 பேரோட வாழ்ந்த ஒரு அம்மா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதும் ஹஸ்பண்ட் கிடையாது, ஏதோ கல்யாணம் பண்ணிக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்தாங்களோ என்னோ தெரில. ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் அந்த வெயிலில், அந்த சுட்டெரிக்கிற வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து ஒரு குடத்தை தூக்கிட்டு அந்த அம்மா வராங்க. வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். இல்லை, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சமாரியா பட்டணத்துக்குள்ள ஒருத்தவங்க உள்ளே வந்தாலும் கூட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கேட்ட காரியம் என்னது? தாகத்துக்கா. இவ ஃபர்ஸ்ட் பார்க்குறா, ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிறா. அந்த கல்ச்சரில் ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட வெளியில் போனால் பேசக்கூட மாட்டாங்க. அது சொந்த மனைவியாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா மனைவியை கூட கண்டுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கல்ச்சர், அது ஒரு ஸ்ட்ரிக்டர் கல்ச்சர்னு சொல்லலாம் நம்ம கல்ச்சரை விட. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட கூட பேச மாட்டாங்க. இதில் ஒரு படி மேலே
இயேசுவை பார்த்தோன்னே இவ யூதன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா யூதர்களை பார்த்தாலே தெரியும். இயேசு நம்மகிட்ட ஒரு தாகத்துக்கு இவளுக்கு இன்னும் இயேசுன்னு தெரியாது. ஒரு மனிதன், ஒரு யூதன் நம்ம கிட்ட கேட்கிறார் என்று தான் அவள் பார்க்கிறா. இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். இயேசு அந்த பேரியர்ஸ் எல்லாமே உடைச்சாரு. ஜெண்டர் பேரியர்ஸ், சோசியல் பேரியர்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சாரு. இந்த செய்தியை கேட்டுட்டு உடனே யூத் பாய்ஸ்லாம் போயிடாதீங்க, நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், ஒரு பெண்மணிக்கு அறிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக ப்ரீச் பண்ணணும், இல்லாட்டி பிரச்சனை ஆகிடும். நம்ம அவங்கள வழி நடத்துகிறோமோ இல்லையோ, அவங்க நம்மளை அவங்க வழியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால பேரியர்ஸை உடைக்கிறேன்னு சொல்லி போயிடாதீங்க. ஓகே. யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடினால், அவங்க தொட்டா தீட்டு எல்லாமே தீட்டா இருக்கிறதுனால சம்பந்தம் கலவாதபடினால், தொடர்ந்து வாசிப்போம். இப்போதான் அவன் கேட்குறா, நீர் பார்க்கறதுக்கு யூதர் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு இந்த நாட்டு வழக்கம்லாம் தெரியாதா? பேசக்கூட மாட்டாங்களே, நீர் வந்து என்கிட்ட தண்ணி கேட்கிறியே, இது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்கிறா. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ரபி சொல்லியிருக்க காரியம் என்னன்னா, ஒருத்தன் சமாரியர்கிட்ட ஒரு அப்பத்தை வாங்கி புசிச்சானா அவன் பன்னியோட கறியை தின்னதுக்கு சமம் அப்படி. ஏன்னா யூதர்களுக்கு பன்னிங்கிறது ரொம்ப அருவருப்பான காரியம். சமாரியர்கிட்ட ஒருத்தன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டானா அது அவ்வளோ மோசமான காரியம் என்று போதித்த அந்த நாட்களில் இயேசுவே தாகத்துக்கு தண்ணி தா என்று சொல்லி கேட்டார். தொடர்ந்து வாசிப்போம் 10வது வசனம். இந்த பத்தி படிக்கும்போது நமக்கு ஒரு பர்சனல் இவாஞ்சலிசம் நம்ம எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா நமக்கு இதில் கிடைக்கும். எப்படி ஜீசஸ் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறாரு, ஒரு ஹெல்ப் கேட்குறாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா அவளுடைய க்யூரியாசிட்டியை ஆண்டவர் எழுப்புறாரு, பிற்பாடு எப்படி சத்தியங்களை அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, பிற்பாடு தான் யார் என்பதை காட்டுகிறார் என்பது இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இயேசு சொல்கிற காரியம் என்னன்னா, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்றும் அறிந்திருந்தாயான்றால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இதுல 3 காரியம் இருக்கு. முதலாவது ஈவு, டோரியான்னு சொல்லி கிரேக்கில் இருக்கும். இந்த ஈவன் எங்கெங்கெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பற்றி தான் இருக்கும். அப்போ இயேசு இங்கே பேசுகிற காரியம், தேவனுடைய ஈவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா ஹோலி ஸ்பிரிட். அடுத்து அவளுடைய அட்டென்ஷனை 2வது காரியத்துக்கு திருப்புறாரு, த கிவர் ஆஃப் த கிஃப்ட். ஃபர்ஸ்ட் த கிஃப்ட் மேலே அவளுடைய அட்டென்ஷனை திருப்புறாரு. செகண்டு கேட்கிறவர் இன்னார், த கிவர் ஆஃப் த கிஃப்ட், அதுக்கு நேராக அட்டென்ஷனை திருப்புறாரு. 3வது அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். he would have given you living water. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார் என்று சில வசனங்கள்லாம் நம்ம வாசிப்போம். ஆரம்பிக்கும் போது யாரு தாகமா இருந்தா? இந்த இது ஆரம்பிக்கும் போது இயேசு தாகமா இருந்தா யார்கிட்ட தண்ணி இருந்துச்சு? சமாரியா பெண்கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த காரியமே மாறி போய் இப்போ யார்கிட்ட தண்ணி இருக்க மாதிரி இருக்கு? இயேசு கிட்ட தண்ணி இருக்க மாதிரி. இப்போ இவ தாகமா இருக்கிற மாதிரி இப்போ இயேசு சொல்லவும் இவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 11வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்திரீ ஆண்டவரே ஃபர்ஸ்ட் சொல்லுகிற காரியம் பாருங்க, என்ன சொல்றா? ஆண்டவரே. ஆண்டவரேனா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லார்டுன்னு சொல்லி இருக்கும். அது ஒரு கணத்துக்குரிய வார்த்தை, கைரியோஸ் என்று சொல்லி கிரீக்கில் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி ஒரு சாரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இவ சொல்றா, சாரே மொண்டு கொள்ள முடியல, பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்குது, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இயேசு வந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்பொழுது இவள் சரீர பிரகாரமாக உலக சம்பந்தமான ஒரு காரியத்தை அவர் யோசித்து கொண்டிருக்கா. அவளுக்கு புரியல. அதனாலதான் அவ கேட்கிறா, உம்மட்ட பாத்திரம் இல்லையே என்று சொல்லி கேட்கிறார். அநேக முறை நாமளும் இப்படிதான் இருக்கிறோம். சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது நாம் இது பூமிக்குரிய காரியம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து நம்ம சில காரியங்களை யோசிப்பதினால தான் அநேக கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வருகிறது. நினைச்சிருந்தா இயேசு சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், அது வந்து உனக்கு தாகத்தை தீர்க்கும்.
ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எந்த ஒரு ஐஸ்வர்யம், எந்த ஒரு கணம், எந்த ஒரு ஃபேமு, எந்த ஒரு பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக என்னால் தான் கொடுக்க முடியும் என்று கர்த்தர் அறிந்திருந்ததுனால தான் அவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீர் பின்ன எங்கிருந்து உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும். அதுக்கு பின்னாடி வசனம் தான் வாசி பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ தண்ணீரை பற்றி அவர் பேசுவார். எந்த ஒரு பொருளும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஒரு வெற்றிடத்தை இயேசுவால் மாத்திரமே அந்த இடத்தை அவர் தீர்க்க முடியும். எந்த ஒரு கல்ச்சருக்கு நீங்கள் போனாலுமே, உலகத்தில் எந்த ஒரு மூளைக்கு போனாலுமே மனிதர்கள் தெய்வங்களை வணங்குவார்கள். நீங்கள் எந்த ஒரு கல்ச்சர் போனாலுமே சரி. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவர் மனுஷனை அவனை உருவாக்கும் பொழுதே அவனுக்குள்ள ஒரு வெற்றிடத்தை உண்டாக்குனார். அவனுக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவரை தேட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உருவாக்குனதுனால தான் இங்கே வேர்ல்டில் எந்த ஒரு மூளைக்கு போனாலுமே சரி, they will worship something to get connected with the divine being. அவங்க கடவுளோடு சேர்வதற்காக அவங்க என்ன காரியத்தை வேணால் செய்வாங்க. அந்த காரியத்தை உருவாக்குனது யாருன்னா கர்த்தர் தான். அந்த ஒரு வெற்றிடத்தை கர்த்தரால் மாத்திரமே நிரப்ப முடியும். 1000 கோடி உங்களுக்கு அடுத்த நாளே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே புளிச்சு போயிடும். எவ்வளோ பாவ சிற்றின்பங்களை அனுபவித்தாலும் சரி, எவ்வளோ ட்ரக்ஸ்னால ஹை ஆனாலும் சரி, எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வந்தாலுமே அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது புளிச்சு போயிடும். ஆனால் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீரை உமக்கு கொடுத்தா அது ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிப்போம். இந்த சமாரியர்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லிட்டே, இவங்க யூதர்களும் கிடையாது, அசிரியர்களும் கிடையாது. ஆனால் இவங்க எதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, யெகோவா தேவனை தான் ஆராதிச்சாங்க. எந்த ஒரு விக்கிரகத்தையும் ஆராதிக்கலை. ஆனால் இவங்களை கோயிலில் சேர்த்துக்க மாட்டாங்க, யூதர்களுடைய கோயிலில் சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க, எதுக்கு நம்மளை எல்லாம் ஒதுக்குறாங்க, நம்ம பேசாமல் நம்ம ஊர்லேயே ஒரு மலை இருக்குது, அந்த மலையிலே கோயிலை கட்டிடுவோம்னு சொல்லிட்டு அந்த சமாரியாவில் ஒரு பட்டணம் இருக்கும், அந்த பட்டணத்துக்கு மேலே கோயில், அந்த மலைக்கு மேலே கோயில் கட்டிட்டாங்க. வேதத்தில் அந்த 5 புத்தகம் இருக்குல்ல, என்னென்ன புத்தகம் இருக்குது? 5 புத்தகம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும். இந்த 5 புத்தகமுமே தோரா என்று சொல்லுவார்கள், பென்டட்யூக் என்று சொல்லுவார்கள். இந்த 5 புத்தகத்தை மாத்திரம்தான் அவங்க ஸ்கிரிப்சராக ஏற்றுக்கொள்வாங்க. மோசேவை மாத்திரம்தான் அவங்க தீர்க்கதரிசியாக நினைப்பாங்க. மற்ற ஏசாயா யாரையுமே அவங்க தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால இவளுக்கு இந்த 5 புத்தகமும் அத்துபடி. ஆபிரகாம் பற்றி கேட்டாலும் இவளுக்கு தெரியும், யாக்கோபை பற்றி கேட்டாலும் தெரியும். அங்கே இருக்க மலையில தான் அவங்க கும்பிடுவாங்க. ஆபிரகாம் எந்த மலையில் ஈசாக்க பலியிட்டாரு? மோரியா மலை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்கெல்லாம் சீனாய் மலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேசாமல் நம்ம ஊர் மலையில தான் ஆபிரகாம் பலி செலுத்தினான்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி மாற்றிட்டாங்க. நோவோட பேலை எந்த மலையில்? அரராத் மலை. அதையும் சொல்லிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இது நோவா பேலை அரராத் மலையில், எங்கள் ஊரில் இருக்க கெர்சி மலையில் தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி. இது மாதிரி இவங்க யூதர்களுடைய கலாச்சாரத்தை தங்களுக்குரியதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளோ விருப்பப்பட்டார்கள். ஆனால் எதுவுமே நடக்கலை. இயேசு இங்கே அவ கேட்குறா, பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவ ஏன் இதை சொல்கிறான்னா, நாங்களும் அந்த சந்ததியிலிருந்து தான் வந்திருக்கிறோம், ஆபிரகாம் சந்ததியிலிருந்து தான் வந்திருக்கிறோங்கிறத தெரியப்படுத்துகிறா. பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவர் பிள்ளைகளும் மிருகஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்று சொல்லி கேட்கிறார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணுகிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இயேசு சொல்லுகிற காரியம் 14வது வசனத்தை வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. இயேசு கொடுக்கிற தண்ணீர் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். 14ஆம் அதிகாரம் 14லேருந்து 16 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான்லே பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லியிருக்கோம். இயேசு ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்று சொல்லி. அவர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் போக போறாரு. அதனால என்னுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன். அவங்க சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அவரே உங்களை வழி நடத்துவார். அவர் தான் உங்களுக்கு ஜீவ தண்ணீராக இருப்பார் என்று சொல்லி ஒரு ஆழமான டாக்டரினை, ஒரு ஆழமான பிரசங்கத்தை ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பெண்மணிக்கு இயேசு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 15.
இப்போ கேட்குற காரியத்தை பாருங்கள். இயேசு கொடுக்குற ஆஃபர் பிடிச்சி போச்சு. இனிமேல் நம்ம எதுக்குடா இந்த மொட்டை வெயிலில் வந்து தண்ணி பிடிக்கணும். ஆனால் இப்போயும் அவளுக்கு புரியல, இவர் வந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற ஜீவ தண்ணீரை ஆவியானவர் குறித்து பேசுகிறார் என்று தெரியல. அதனால தான் இவன் கேட்குறா, சாரே எனக்கு தாகம் உண்டாகலும், நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அதுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. கோ கால் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் கம் பேக். அந்த பெண்மணியோட வாழ்க்கையில் எந்த பகுதியை டச் பண்ணால் அவளுக்கு வலிக்குமோ அந்த இடத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டச் பண்ணுறார். எந்த இடத்த தொட்டால் வலிக்குமோ போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு கொண்டு வா. ஏன்னா இந்த அம்மாவுடைய இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 5 ஹஸ்பண்ட் வாழ்ந்தவ, 5 ஹஸ்பண்டோட வாழ்ந்தவ டிவோர்ஸ் ஆனிச்சான்னு தெரியல, அல்லது இவ கல்யாணம் பண்ணவங்களாம் செத்து போயிட்டாங்களான்னு தெரில, அல்லது இவன் மலடியாக இருக்கிறான்னு சொல்லி இவளை எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ ஒருத்தர் கூட அவன் வாழ்ந்துட்டுருக்கா, அதுவும் ஹஸ்பண்ட் முறைப்படி ஹஸ்பண்ட், லீகலாக ஹஸ்பண்ட் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைமில் இயேசு அவளை பார்த்து கேட்குறாரு, நீ உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா இந்த காரியம்லாம்? அவளுடைய பாஸ்டெல்லாம் தெரிஞ்சும் இயேசு ஏன் கேட்குறார் என்றால் அவளை வந்து குற்றப்படுத்த வேண்டும், அவள் எவ்வளோ மோசமாக இருக்கான்னு அவளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன், அவங்க கேட்குற கேள்வி முதல்ல என்ன இருக்குன்னா, அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸை தான் கேட்பாங்க. சின்ன வயசில் அந்த 5 வயசு 10 வயசுக்குள்ளே நீங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, பெற்றோர்களையோ அல்லது ஸ்கூல்லையோ யாராவது உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்களா? அந்த காயம் சின்ன வயசில் ஏற்பட்ட காயம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் அந்த காயத்தின் விளைவு வந்து அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால தான் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போனீங்கன்னா அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும மருத்துவர்னு சொல்லலாம். அதனால அவள் இப்போ உதாரணத்துக்கு அது வலிக்கும் தெரிஞ்சாலும் இயேசு ஏன் கேட்குறாருன்னா, உதாரணத்துக்கு சின்ன வயசில் எனக்கு முட்டிலெல்லாம் புண்ணு வரும். நான் அப்பப்போ அங்கே இங்கேயும் போய் உளுந்து சைக்கிள் ஓட்டும் போது உழுவும் போது வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஒரு லிக்விட் வச்சுருப்பாங்க. அந்த லிக்விட் பேர் கூட என்னன்னு தெரியல. அந்த லிக்விட் பேர் தெரியுமா? மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, போயிட்டாங்களா? அந்த ஒரு லிக்விட் அதை வந்து ஊற்றுனீங்கன்னா, அந்த புண்ணில் ஊற்றினீங்கன்னா அப்படியே பொங்கி வரும், வலி அப்படியே எரியும். ஆனால் அதுதான் மருந்து. ஆண்கள்லாம் நீங்கள் சலூனுக்கு போகும்போது ஷேவ் பண்ணக்கப்புறம் ஒரு லிக்விடை போட்டு அப்புவாங்க. அது போட்டிங்கன்னா வலிக்கும், எரியும், ஆனால் அதுதான் மருந்து. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு எங்கே வலிக்குமோ அந்த இடத்த டச் பண்ணுறாரு. அவளை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அவளுடைய நிலைமையை அவள் அறியணும். அவள் எந்த நிலைமையில் இருக்கிறா, உன் கடந்த காலம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாரு, உன்னை 5 பேர் ஏமாற்றிட்டாங்க அல்லது நீ 5 பேரை ஏமாற்றிருக்க என்பதை காட்டுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை கேட்கிறத பார்க்குறோம். ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு கோட் இருக்குது, there is no conversion without conviction. பாவ உணர்வு பெறாமல் ஒரு மனுஷன் மனம் திரும்பவே முடியாது. அதனால தான் அந்த பாவ உணர்வு நமக்கு நிச்சயமாக வேணும். நான் பாவிங்கிறத முதல்ல தெரிஞ்சாதான் எனக்கு இரட்சகர் தேவைங்கிறது முதல்ல தெரியும். அதனால தான் வீக்லி நம்ம வாரம் வந்து கத்திரத்தில் நம்ம பாவத்தை அறிக்கை செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கை செய்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புருஷனை இங்கே கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி அந்த காயத்தை அவர் எடுக்கிறத பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவர் காயப்படுத்தி கட்டுப்போடுகிற தேவன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சிச்சிக்கும் போது வலிக்க தான் செய்யும். அதனால தான் சில நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் போது சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நமக்கு குத்துற மாதிரி இருக்கு. வேதவசனத்தை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, வேதவசனம் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியும் அதெல்லாம் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதவசனம் சம்மட்டியை போல இருக்கு, ஹேமர் வச்சு அடித்தது போல சில சமயம் மெசேஜ் இருக்கும், சில நேரம் வார்த்தை நம்மளை வந்து குத்தும். அது ஏன் ஆண்டவர் பண்ணுறாருன்னா, அந்த 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 ஹர்ட்டை அந்த ஊண்டை நீங்கள் கன்ஃபரண்ட் பண்ண, அதை எதிர்கொண்டாதான் அதிலிருந்து வெளியே வர முடியும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேள்வியை அவளிடத்தில் கேட்டார். 14வது வசனத்தை வாசிப்போம்.
இப்போ இந்த அம்மா பாருங்க, இந்த இந்த டாபிக்லேருந்து எப்படியாச்சும் இயேசுவை டைவர்ட் பண்ண வேண்டும் என்பதுக்காண்டி ஒரு பாதி உண்மையை சொல்கிறா. உங்களுக்கு உண்மையாலுமே புருஷன் இப்போ இல்லாதது உண்மைதான். எப்படி ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் எனக்கு இது சாரால் வந்து என் தங்கச்சின்னு ஒரு பாதி உண்மையை சொன்னது போல் இந்த அம்மா வந்து ஒரு பாதி உண்மையை சொல்கிறா. ஒன்று இவருடைய ஹஸ்பண்ட்லாம் செத்து போயிருக்கணும், இல்லாட்டி டிவோர்ஸ் ஆகிருக்கணும். ஆனால் இயேசு சொல்லுகிற காரியம் பாருங்க 18ஆம் வசனத்தில், எப்படி எனில் அவர் சொல்லுகிறாரு, உனக்கு 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னா என்று சொல்லி அவளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவளுடைய பாவத்தை அறிக்கை செய்ததுக்கப்புறம் அவ்வளோ மோசமாக இருந்தாலும் கூட அவளை போட்டு குற்றப்படுத்தலை. அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒன்று குற்றப்படத்தில் அகப்பட்டுட்டாங்கன்னா அவங்கள போட்டு ப்ளேம் பண்ணி அவங்கள ஒரு குற்றம் மனசாட்சிக்குள்ளே ஆக்கக்கூடாது. இயேசுவை போல் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிரீக்கில் இந்த புருஷருங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆணேருன்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க புருஷர் என்று சொல்லி. ஆனால் இங்கே மூல பாஷை பார்த்தீங்கன்னா அந்த ஆணேருங்கிற வார்த்தை தான் இருக்கும். அந்த ஆணேருங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று ஹஸ்பண்டு, இன்னொன்று சாதாரண மனிதன். இந்த 2 விஷயத்தை வச்சும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒன்று ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா இவளுக்கு 5 புருஷர்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்லலாம். அல்லது இவ மேனுன்னு சொல்லி நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம், வியாக்கியானம் பண்ணோம்னா இவ கல்யாணம் பண்ணாமலே 5 பேரோட அஃபேரில் இருந்திருக்கிறா என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற நபரை தான் இயேசு சந்திக்கிறார். இதுக்கு நம்ம வசனத்தை வாசித்தோம். பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் அங்கே போக வேண்டியது. எதுக்காகனா இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு பிதாவுக்கு தெரியும். அந்த பெண்மணியை சந்திப்பதற்காக தான் பிதா அனுப்பினார். அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தான் இயேசு அந்த இடத்துக்கு வருகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் வலிக்கும் தெரிஞ்ச ஆண்டவர் அந்த இடத்த தொடுறாருன்னா, ஒரு விதைக்கப்படணும்னா அந்த நிலத்தை என்ன பண்ணணும்? உழணும். ஒரு உழவன் போயிட்டு ஏர் மாடு எடுத்துட்டு போய் உழுவும் போது அந்த நிலத்துக்கு வாய் இருந்துச்சுன்னா, ஏன்டாப்பா நம்மளை இப்படி போட்டு காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி அது சொல்லும். அப்போ ஒரு விதைக்கப்பட வேண்டும்னா ஒரு நிலம் எப்படி தயாராக வேண்டுமோ, இயேசு இப்பொழுது வசனமாகிய விதையை விதைக்க போகிறார். அதற்கு அவளுடைய இருதயமாகிய அந்த நிலம் வந்து பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு அவ காயப்பட்டாலும் சரி, அவளுக்கு வலிச்சாலும் சரின்னு சொல்லி அவளுக்கு இந்த காரியத்தை நீ எந்த நிலைமையில இருக்கிற பாரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம், இவ யூதன் சொல்லி இயேசுவை பார்த்தா. 2வது காரியம், இயேசுவை எப்படி பார்க்கறாங்க? கீழே பாருங்க, ரைட்ல பாருங்க, தீர்க்கதரிசி என்று பாருங்க. இவரோட வந்தவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் சொல்றாரு. நம்ம ஊரு ஜனத்துக்கு மட்டும் தெரிஞ்ச வசனத்தை, நம்ம தெரிஞ்ச காரியத்தை ஒரு புதுசா அந்த மனுஷன் வந்து சொல்லுகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு நான் தீர்க்கதரிசி என்று சொல்லி நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கணும். பழைய பாட்டுல உபாகமம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாம். அங்க வந்து மோசே சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை நான் ஏற்படுத்துவேன், அவருக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தெல்லாம் இவர் தெரிந்து வைத்திருந்ததுனால, இந்த சமாரிய மக்கள் தெரிந்து வைத்திருந்ததுனால அவர்கள் எதிர்பார்த்தார்கள், இது மாதிரி ஒரு மெஸ்ஸியா வரப்போகிறாரு, அவர் நமக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பாரு, நாம செவி கொடுக்க வேண்டும் என்று அவங்க தெரிஞ்சு வச்சதுனால ஒரு தீர்க்கதரிசியை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 20வது வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றான். The moment she get convicted, அவ ஒரு பாவி என்று உணர்ந்த அடுத்த நொடி அவளுடைய மனசுல உதிக்கிற கேள்வி என்னன்னா, நான் எப்படி கர்த்தரை நல்லா ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்ததுனால அந்த கேள்வியை கேட்கிறா. எங்கள் பிதாக்கள் இந்த மலையில, எங்க ஊர்ல ஒரு மலை இருக்கு, கெர்சி மலையில தான் எல்லாம் தொழுது கொள்ளணும்னு என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீ யூதனா இருக்கு, நீங்களும் ஒரு காரியத்தை சொல்றீங்க, எங்க ஊர் வழியா தான் போறீங்க, எருசலேம்ல தான் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்க, நான் இப்ப நான் கடவுளை தொழுது கொள்ளணும்னா நான் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளுடைய விருப்பத்தை பாருங்க. இதே ஒரு காரியம் தான் ஒரு மனுஷன் பாவ உணர்வு பெறும் பொழுது அவனுக்கு முதல்ல வருகிற காரியம், நான் இவ்வளவு பாவியா இருந்தேன், ரட்சித்திருக்கிறார் ஆண்டவர், அவரை நான் இன்னும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் வருது பாருங்க. அதுதான் ஒரு சைனாக இருக்குது, ஒரு அடையாளமாக இருக்குது. நீங்க எத்தனை பேர் நம்ம ஆராதனைக்கு நேரத்துக்கு வந்தோம்? முதல் பாட்டுக்கு, 2வது பாட்டுக்கு
The moment she got the conviction she is a sinner, she wanted to worship God. நம்ம பாவ உணர்வு பெறும் பொழுது, எந்த அளவுக்கு நம்ம பாவி என்று தெரியும் பொழுது ஆண்டவருடைய கிருபையை நாம் ஆராதிக்க ஆரம்பிப்போம். முதலாவது காரியம் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. She worshipped the Lord. First she got convicted. அதனால அவ worship பண்ணா. அடுத்த வசனத்தை வாசிப்போம் 20. அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கள் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இது பார்க்கிறோம். இந்த ஊர்ல இப்படி சொல்றாங்கன்னு சொல்லும்போது இயேசு சொல்லுகிற காரியம், நீ இப்போ எங்க வேணா தொழுது கொள்ளலாம், ஏன்னா அப்படி ஒரு காலம் வரப்போகுது, ஏன்னா நான் சிலுவையில மறிக்க போறேன், திரட்சியில கிழிக்கப்பட போகுது, இந்த ஊர் அந்த ஊர் அந்த இடம் இந்த இடம்னு சொல்லி கிடையாது, ஏன்னா ஒரு நேரம் வரப்போகுது, நீ எங்க இருந்து தொழுது கொண்டாலுமே கர்த்தர் கேட்க போறார். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ எப்படி தொழுது கொள்ளணுமா? உண்மையோடு தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. எங்கும் தொழுது கொள்கிற காலம் இப்போ வந்திருக்கிறது. இந்த காலத்துல பார்க்கும்போது நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? வேளாங்கண்ணிக்கு ஓடுறாங்க, மற்ற இடத்துக்கு போறாங்க, நான்மாவடிக்கு போறாங்க, வேற எருசலேமுக்கு போறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னன்னா, எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது. வீட்டுக்கு 10 ரூம்ல போயிட்டு நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 24வது வசனத்தை வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்ணிருக்கேன். ஸ்டாப் பண்ணி நான் சாப்பிட்டேன். ஒரு படத்தை வச்சு ஒரு இயேசுன்னு சொல்லி ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நம்ம விசுவாசி இந்த மாதிரி இருக்கிறாங்களே என்று சொல்லி, அதனால நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். ஹி ஹேட் நோ ஷேப். பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு காட்சியளிக்கும் போது கூட அவர் ஒன்றும் ஒரு மனிதராக நடந்து வரல, அது அவருடைய மகிமை தான். பின்னாடி போகும்போது அந்த மகிமையை தான் இந்த மோசையை பார்த்தார். அதனால உங்கள் வாட்ஸ்அப் டிபி, இந்த உங்கள் வீட்டில் கூட இந்த இயேசு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்டர் ஃபோட்டோயும் நீங்கள் வைக்காதீங்க. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஸ்ரீ அவரை நோக்கி சொல்லு, வாசிப்போம். பார்த்தீங்களா, இவளுக்கு தெரியுது மேசியா வருகிறார் என்று அறிவேன். ஏன்னா இவங்க ஊர் ஜனம் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மேசியார் வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? 26வது வசனம், உன்னுடனே பேசுகிற நானே அவர். அல்லேலூயா. முதல்ல இவ எப்படி காஸ்பலை அறிவிக்கிறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயேசு எப்படி அறிவிக்கிறான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கேட்குறாரு, ஹெல்ப் கேட்குறாரு, அதுக்கப்புறம் அவளுடைய க்யூரியாசிட்டியை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவ கேட்குற கேள்விக்கெல்லாம் இவர் ஆன்சர் பண்ணிட்டு, கடைசியில் தான் he revealed himself that he is the Messiah, that he is the Jesus they are waiting for. 27வது வசனம் வாசிப்போம். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஜஸ்ட் இமேஜின், இவங்கெல்லாம் ஒரு சின்ன பசங்க, 18லேருந்து 25 வயசு, இயேசுக்கு மட்டும்தான் 30 வயசு. இவங்களுக்கெல்லாம் என்னடா அது, நம்ம ஊரில் ஒரு பெண்ணிட்ட பேசினாலே ஒரு பெரிய பிரச்சனை, இதில் இந்த மனுஷன் ரபியா வேற இருக்கிறாரு, இவங்களுக்கு இப்போ கேட்டாலும் ஒரு குத்தமாயிடும், கேட்கலனாலும் மண்டை வெடிச்சிரும். அதனால இவங்க பார்க்குறாங்க. அத்தருணத்தில் சீஷர்கள் வந்து அந்த ஸ்ரீயுடனே பேசுகிறதை பார்த்து என்ன சொல்லுகிற, அதுக்கப்புறம் வாசிங்க, ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்று ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ
தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி ஓகே போதும் 28 முதல் வாக்கியத்தை பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ, எப்பொழுதுனா the moment Jesus said that he is the Messiah, நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் பாவத்திலிருந்து உன்னை ரட்சிக்க வந்த மெஸ்ஸியா என்று சொன்ன அடுத்த நிமிடமே அவள் செய்த முதல் காரியம் என்னன்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, ஏன் குடத்தை தூக்கிட்டு போயிருக்கலாமே, ஏன் அந்த குடத்தை அந்த இடத்துல வச்சா? திரும்பி வரும்போது எடுத்துட்டு போகலான்னு இருந்தாங்களா? போயிட்டு வருவோன்னு அப்படி நினச்சான்னு சொல்றீங்க. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே தண்ணி குடம் வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு எனக்கு அவருடைய ஞான நன்மைகள், இவ்வளோ நேரம் எனக்கு ஞான நன்மைகளை கொடுத்துருக்க. ஒரு பவுல் கூட ஒரு வசனத்தில் அவர் சொல்லுவார், ஞான நன்மைகளை சரீர நன்மைகளை அறுப்பது விருதான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வசனம் வரும் புதிய பாட்டில். அப்போ இயேசு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கிறாரே, அவருக்கு இந்த தண்ணி கூட நான் கொடுக்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு, உமக்கு ஒரு செம்பு தண்ணி இல்லை, நீ மொத்த குடத்தையே நீ வச்சுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவ ஊருக்கு ஓடி போகிறாள். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஒரு மனுஷன் கர்த்தரை அறிந்து கொண்டான் என்றால், இயேசுவை அறிந்து கொண்டான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கும். ஆண்டவர்லேருந்து நான் எதை பெறலாம்னு சொல்லிட்டு கேட்காம அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆண்டவருக்காக நான் எதை செய்யலாம், இன்னும் நான் எப்படி ஊழியத்தில் பயன்படலாம், இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னை தேவன் எப்படி பயன்படுத்தலாம், நான் எப்படி பயன்பட முடியும் என்பதை அந்த மனிதன் யோசிப்பான். முதலாவது பார்க்குறோம், when she got conviction that she is a sinner, she started to worship, she wanted to worship. முதலாவது worship. Second thing, அவர் தான் இயேசு. when Jesus revealed himself to that woman, second thing she did is she wanted to serve. அவ ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆவல் அவளுக்கு இருந்தது. அவள் ஊழியத்தை செய்தார், இயேசுக்கு ஊழியத்தை அவள் செய்தார். தொடர்ந்து வாசிப்போம். 29 வாசிப்போம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு, இப்ப ஊருக்குள்ள அந்த அம்மா போயிட்டாங்க, எந்த மனிதர்கள் நம்மளை ஏளனமாய் பார்ப்பார்கள் என்று சொல்லி அவள் இவ்வளோ நாள் தவிர்த்து வந்தாலோ, அந்த ஊருக்குள்ள போயிட்டு நடு தெருல நின்று இப்ப சத்தம் போட்டு சொல்றா. என்ன சொல்றா? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். ஹல்லேலூயா. முதல்ல யூதனா பார்க்கிறா, ரெண்டாவது ஆண்டவர்னு சொல்றா, சாருன்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கப்புறம் இவளுடைய வந்தவாளம் தண்டவாளத்தையும் எல்லாம் அந்த மனுஷன் சொல்லவும் தீர்க்கதரிசின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னோன்னே கடைசியில் பார்க்குறோம், அவர் தான் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. இயேசு இவள்கிட்ட பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டஃபர்ஸோட, நல்ல ஓமைகளோட, ஜீவ தண்ணீர், தாகம் தீர்க்கும் தண்ணீர் என்று சொல்லிலாம் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் இந்த அம்மா போய் பிரசங்கம் பண்ணும்போது அப்படிலாம் எதுவும் போய் பிரசங்கம் பண்ணாங்களா? இல்லை. சாதாரணமாக அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், அவரை வந்து பாருங்கள் என்று அவள் சொல்லுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. she did not have any biblical knowledge. அவளுக்கு வேதாகம அறிவு கிடையாது. கண்டிப்பாக அவள் படித்திருக்கவும் வாய்ப்பு கிடையாது. அவள் ட்ரெயின் ஆகிருக்கவும் வாய்ப்பு கிடையாது. இந்த சீஷர்களுக்கெல்லாம் 3.5 வருஷம் ஒரு ட்ரைனிங், ரபி கூட இருக்கிற ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் அவளுக்கு கிடையாது. இருந்தாலுமே கூட அவர் தான் இயேசு என்று அறிந்த பிற்பாடு அவள் செய்த காரியம்னா, தைரியமா போயிட்டு எந்த மக்கள் தங்களை ஏளனமாய் பார்ப்பார்களோ அதே மக்கள்கிட்ட போயிட்டு சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார், நீங்க வந்து பாருங்க, கம் அண்ட் see that one man told everything I have did என்று சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். அதனால நீங்களும் நானும் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது நமக்கு இந்த கலக்கம் வரவே கூடாது. எனக்கு வேதவசனம் தெரியாது, இயேசுநாதன் மாதிரி என்னால் போதிக்க முடியாது, நான் நல்ல உதாரணத்தெல்லாம் சொல்லி நான் சொல்ல முடியாதுங்கிற அந்த கலக்கம் நமக்கு வரவே கூடாது. இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இவளுக்கு எதுவுமே தெரியாது, பைபிள் நாலேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இவ சொன்ன காரியம், ஆண்டவர் இவ வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு டெஸ்டிமோனி, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், வந்து பாருங்கன்னு சொன்னான். அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. போட்டு அந்த வசனம் இந்த வசனம்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணுறது சுவிசேஷமே கிடையாது. இவ செய்த காரியம் அது ஒன்று மாத்திரம்தான். பார்க்குறாங்க, இவ்வளோ நாள் தலை குனிஞ்சிட்டு போன இந்த பெண்மணி தைரியமாக தெருவில் நின்று சத்தம் போட்டு சொல்கிறாளே, இவளை இப்படி மாற்றினதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊர் சனமே அங்கேருந்து கிளம்பி வருது. அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பெண் சொல்லுகிற சாட்சியை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
நம்ம நாட்டிலலாம் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து மதிக்கப்பட மாட்டார்கள். யூதர்களுடைய சமுதாயம் அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சமாரியா பெண்ணு, அவளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பெண்மணி, அந்தஸ்து உள்ள பெண்மணி கூட இல்லை, ஊராரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண்ணு. ஆனால் அந்த பெண் தைரியமாக சொல்லும் பொழுது அந்த ஊரார் வந்து அவளுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். அல்லேலூயா. அதனால நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்கு உங்களுடைய என்னுடைய கடந்த காலம் ஒரு தடையே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? இவளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஆனால் எப்போ அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலோ அன்றைக்கு அவள் வந்து ரெவலேஷனை பெற்ற பிற்பாடு அவள் ஸ்ட்ராங்காக ப்ரொக்ளைம் பண்ணும்போது ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அதே போல தான் நீங்களும் நானும் ஸ்ட்ராங்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 30 வாசிப்போம். இங்கே பாருங்க, இந்த வசனம் தான் நம்ம தான் வாசித்தோம். அவ்வளோ பசி, காலையிலேருந்து மனுஷன் டயர்டாக இருக்கிறாரு. ஆனால் இயேசு சொல்லுகிறாரு, இப்போ அதெல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க, மளிகை ஜாமான்லாம் வாங்கி வந்து சமைச்சு இப்போ கையில் கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க ஏசப்பான்னு சொல்லி இந்த சீஷர்கள் கொடுக்கும் பொழுது அப்போ இயேசு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த பசியோட எனக்கு இன்னொரு பசி இருக்கு. அந்த பசி என்னன்னா, தேவனுடைய பிதா எனக்கு கொடுத்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறதா என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது நமக்கு ஒரு பசியா இருக்கணும். சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்வது நமக்கு ஒரு பசியாக மாற வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 32. ஓகே. ஓகே, இப்போ பார்க்குறோம். இயேசு சொல்கிறார், பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது, அதுதான் என் உணவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்க. அறுப்பு காலத்திற்கு இன்னும் 4 மாதம் சொல்கிறேன். இப்போ ஏறெடுத்து பாருங்க, வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்குது. இப்போ சீஷர்களும் இயேசுவும் பார்க்கும் பொழுது அங்கே ஊர் ஜனங்கள்லாம் அப்படியே நடந்து வரதை பார்க்கும்போது, இங்கேருந்து பார்க்கும்போது நெற்கதிர்கள் அப்படியே காற்றுல ஆடிக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இயேசு சொல்கிறார், அங்கே பாருங்க, அறுப்புக்கு 4 மாதம் சொல்லுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் வாசிங்க, 38 வாசிங்க. அடுத்து ஓகே 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரிலே சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. அவ செஞ்சத ஒரு பெரிய பிரசங்கம் அல்ல, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். அதே போலதான் நீங்க ஒரு சுவிசேஷம் சொல்லும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகளை செய்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்கு கிடைத்த சமாதானத்தை சொல்லும் பொழுது அந்த ஊரார் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டது போல நீங்கள் சொல்லுகிற நபர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. She is simple and she is untrained, but she said the simple and straightforward testimony. ஒரு சாதாரண ஒரு டெஸ்டிமோனி, ஒரு சாட்சியை சொன்னா அந்த சாட்சி நிமித்தமாக மொத்த ஊரு ஜனமே வந்து பார்த்தது. அல்லேலூயா. 40வது வசனத்தை வாசிப்போம். மொத்த ஊர் ஜனமே அவரிடத்துல வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். ஆல்ரெடி சொன்னேன், அங்கே தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு செய்த காரியத்தை பாருங்க, அதே இடத்துல 2 நாள் தங்கி அவங்க கொடுக்குற போஜன பதார்த்தங்களை, அவங்க கொடுக்குற தண்ணியை குடித்து 2 நாள் அங்கேயே இருந்தார். அல்லேலூயா. எல்லா சோசியல் பேரியர்ஸையும் உடைச்சாரு. சொல்லணும்னா 2 நாள் கன்வென்ஷன் மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆன்லைன் ப்ரேயர்லாம் நடத்திருப்பார் உங்களுக்கு இயேசு. அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணி, அப்பொழுது 41 பாருங்க,
அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர், அப்ப இவ சாட்சி சொல்லும் பொழுது கொஞ்சம் பேர் வந்து பார்த்தாங்க. பார்த்தும் சில பேர் விசுவாசிக்காதவங்க இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டு உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து. அதனால தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் ஜஸ்ட் கம் அண்ட் see. நமக்கு சொல்ல வேண்டிய காரியம் வந்து பாருங்க, தேவனை ருசித்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க வந்து கர்த்தருடைய இயேசுவோடைய உபதேசத்தை கேட்டது போல நம்முடைய சபையில் இருக்கிற உபதேசத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 42 அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, உன்னுடைய வார்த்தை நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், முதல்ல யாரா பார்த்தா இந்த சமாரிய பெண் இயேசுவை யூதனா பார்த்தா, ரெண்டாவது ஆண்டவரா பார்த்தா, மூணாவது தீர்க்கதரிசியா பார்த்தா, நான்காவது கிறிஸ்து தானோன்னு பார்த்தா. இப்போ ஊரு ஜனத்துக்கே ஒரு ரெவலேஷன் கிடைக்கிறது, அவர் உலக இரட்சகர். அல்லேலூயா. அவர் யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் உலக இரட்சகர், சமாரியர்களுக்கும் அவர்தான் இரட்சகர் என்கிற வெளிப்பாட்டை அந்த ஊர் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதற்கு தேவன் பயன்படுத்தின கருவி யார் என்றால், ஒரு படித்த நபரோ அல்லது ஒரு ஞானமிக்க நபரோ அல்லது ஒரு பரிசுத்தவானோ அல்ல. அந்த ஊர்ல நல்லவங்க இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஒரு பெண்மணி யாருன்னா, ஒரு அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கை, ஆனா அதிலிருந்து அவளை மறுரூபமாக்கி அவளை ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அந்த சமாரியா பட்டணத்தில் உருவாவதற்கு அவளை தேவன் பயன்படுத்தினார் என்றால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த தேவனால் நிச்சயம் கூடும். ஹல்லேலூயா. அவளுக்கு அந்த நேரத்தில் இருந்த அவ ஊர்ல இருந்த பெயரை காட்டிலும் உங்க சமுதாயத்தில் உங்க தெருவில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. அவ 5 புருஷனோட வாழ்ந்தவ. அந்த ஊர்ல போய் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட, இந்த அம்மாவுக்கு எத்தனை ஹஸ்பண்ட்னு சொல்லுன்னு சொன்னா 5ன்னு காட்டும் கையை. அப்படிப்பட்ட ஒரு பெயர் நிறைந்த பெண்மணி. ஆனால் இங்கே வந்திருக்கிற யாருக்குமே அப்படி ஒரு கெட்ட பேர் சமுதாயத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த பெண்மணி சொல்வதையே கேட்டு வந்தார்கள் என்றால், கர்த்தர் அவரையே அந்த பெண்மணியே பயன்படுத்தினார் என்றால், நிச்சயமாக உங்களையும் என்னையும் பயன்படுத்த தேவனால் கூடும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், முதல்ல இவ செஞ்சது என்னது? இவ பாவி என்று உணர்ந்து கர்த்தரை ஆராதித்தாள். ரெண்டாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்தாள். மூன்றாவது she proclaimed Jesus to her town people. அவ தைரியமா போய், போல்டா போய், எங்க தங்க ஏளனமா பார்ப்பாங்களோ அந்த இடத்துல போய் நின்று தைரியமா இயேசுதான் மெய்யான உலக இரட்சகர், வந்து பாருங்கன்னு சொல்லும் பொழுது அவளுடைய தைரியத்தை கண்டு எல்லாரும் வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. என் செய்தியை நான் முடிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. 3 காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திடுறேன். நம்ம வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம். when she get convicted, அவள் பாவ உணர்வு பெறும் பொழுது அவள் ஆராதித்தாள். அதனால நாமளும், நம்மளுடைய ஆராதனை கம்மியாக இருக்குன்னா இன்னும் நமக்கு தெரியல, நம்ம எவ்வளோ பெரிய பாவி என்று நமக்கு தெரியல, அவருடைய கிருபை நமக்கு என்னன்னு புரியல. when she get convicted, she wanted to worship the Lord. நான் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி அவளுக்கு உதித்தது. அதனால ஆராதனைக்கு நம்ம நேரத்துக்கு வருவோம், முதல் பாட்டுக்கே வருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து கர்த்தரை நம்ம ஆராதிப்போம், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை கொடுப்போம். ரெண்டாவது, when she get revelation from Jesus that Jesus is the Messiah, அவர்தான் இயேசுங்கிற அந்த ரெவலேஷன் கிடைத்த பிற்பாடு அவள் செய்த காரியம் என்னன்னா, தன்னுடைய குடத்தை வைத்து விட்டு போனான். அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த மனப்பக்குவம் அவளுக்கு. செகண்ட் திங், she served. அவள் வந்து ஊழியம் செய்ய நினைத்தாள். அதனால கர்த்தரிடத்துல வரும்பொழுது, ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஆண்டவரே அதை தாரும் என்று சொல்லி கேட்காம, ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம கேட்போம். மூன்றாவது, when she get the revelation of Jesus Christ, she went and proclaimed the name of Jesus, that Jesus is the savior for entire mankind. அவர்தான் உலக இரட்சகர் என்பதை அந்த ஊர் ஜனத்துக்கு போய் அறிவித்தார். third thing, she proclaimed. first worship, second she served, third she proclaimed that Jesus is the Messiah. Hallelujah. இந்த செய்தியை 3 வரியில சொல்லணும்னா, அவ வாழ்க்கையில கசப்பு, இயேசுவினுடைய சந்திப்பு, ஊராருக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற நிறையா மக்களுடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்குது. அவங்களெல்லாம் இயேசு சந்திக்க வேண்டும், அவர்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும். அதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு எப்படி பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த இடத்திற்கு போனாரோ, அதே போல தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக. எழுந்து நின்று நம்ம ஒரு சரணத்தை பாடி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம்.
எல்லோருக்கும் தெரிந்த பாடல், குயவனை கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. ஓ என்னை தருகிறேன் உம் கர என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தயவா இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம கர்த்தர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு சாதாரண பெண்மணியை, படிப்பறிவில்லாத ஒரு பெண்மணியை தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும் என்றால் நிச்சயமாக உங்களையும் என்னையும் பயன்படுத்த தேவனால் கூடும். அவளுடைய கடந்த காலம் அவளை தேவன் பயன்படுத்துவதற்கு தடையா இல்லை. அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கடந்த காலம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களை பயன்படுத்த, என்னை பயன்படுத்த தேவனால் கூடும். அவ பாவ உணர்வு பெற்ற உடனே ஆண்டவரை எப்படி ஆராதிக்க முடியும் என்று அவளுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. அதே போல வருகிற நாட்கள்ல எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுதான் மெய்யான இரட்சகர், நானே மெஸ்ஸியா என்று சொன்ன உடனே அவன் அந்த தண்ணி குடத்தை வச்சுட்டு போனான். அதே போல கர்த்தருக்கு நான் எப்படி இன்னும் ஊழியம் செய்யலாங்கிற எண்ணம் நமக்கு உருவாகட்டும். மூணாவது அவ ப்ரொக்ளைம் பண்ணா, ஊராருக்கு போய் அவர் தான் இயேசு கிறிஸ்து, வந்து பாருங்க என்று சொன்ன. அதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நபர்களுக்கு நீங்கள் இயேசுட்ட வந்து பாருங்க சொல்லுகிற காரியம் அது ஒன்று தான். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும், நான் அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அந்த நன்மையை பெற வேண்டும் என்கிற சொல்லுகிற காரியம் ஒன்று தான். அந்த 3 காரியத்தையும் அவள் அழகா செய்தா. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா தேவன். அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த 12 மணிக்கு சூரியன் சுட்டெரிக்கும் பொழுது அந்த பெண்மணி தனியாக வருவாருன்னு பிதாவுக்கு தெரியும். அதனால தான் அவர் இயேசு அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அறுப்புக்கு அவர் செல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆத்தும பாரம் நிறைந்தவராக இயேசு காணப்பட்டார். இந்த காலகட்டத்தில் எல்லாமே எனக்கு, என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க, நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கலை. நம்மை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிற ஜனங்கள் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அந்த ஆத்தும பாரத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தால்
ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 1-42 வசனத்தில் எங்களோடு நீ தெளிவாய் சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் இங்கே வந்திருக்கிற சகோதரி சகோதரிகளும் அடியானும் எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் பல முறை படித்திருந்தாலும் தெளிவாய் எங்களோடு நீ பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. படிப்பது மாத்திரமல்ல, குறிப்பெடுப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, சமாரிய ஸ்திரியே பயன்படுத்துவீரானால் இங்கு வந்திருக்கிற எல்லாரையும் பயன்படுத்த முடியும் என்ற நிச்சயத்தோடு இந்த ஆராதனை விட்டு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். ஆத்தும பாரம் வந்து பாருங்கள் ஆண்டவரே, நான் செய்த அத்தனை காரியத்தை சொல்லிவிட்டார் என்று சாட்சி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த சாட்சிகளை சொல்லும்போது சபைக்கு வந்து பாருங்கள், ஆராதனைக்கு வந்து பாருங்கள், சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், வீட்டு கூட்டத்துக்கு வந்து பாருங்கள், உபவாச ஜெபத்துக்கு வந்து பாருங்கள், 8 நாள் கூட்டத்துக்கு வந்து பாருங்கள், பெண்கள் ஜெபத்திற்கு வந்து பாருங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்லும்போது யாரை முன்குறித்திருக்கிறீரோ நீர் அழைத்து வருவீரப்பா. அந்த ஊரே மனம் திரும்பினார்கள். ஒரு பெரிய ரிவைவல் ஏற்பட்டது. அந்த சாட்சி சொன்ன சகோதரி அது ஒரு பக்கம் வந்தாலும் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்டு உலக இரட்சகர் நீர் இந்த கூத்தூருக்கு சமயபுரத்திற்கு இந்த திருச்சி மாவட்டத்துக்கு இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, அமெரிக்கா, வட அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரி, முஸ்லிம் கண்ட்ரி, ஆண்டவரே ஆஸ்திரேலியா கண்டம் பக்கத்தில் இருக்கிற சீனா, ஆண்டவரே ஆப்கானிஸ்தான், ஆண்டவரே இலங்கை, ஆண்டவரே ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, ஆண்டவரே ஆப்பிரிக்கா கண்டங்கள், இன்னும் அகில உலக இரட்சகர், அகில உலக மீட்பர் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் இந்த பகுதியில் உண்டு அப்பா. வர நாட்கள்ல எங்களை எடுத்து பயன்படுத்த தடையில்லை ஆண்டவரே. அந்த சகோதரி ஆண்டவரே சமாரிய ஸ்திரீ பாவ உணர்வடைந்தது போல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாவ உணர்வை தருவீராக. உணர்வடைந்தது மாத்திரம் உண்மை ஆராதிக்க தீர்மானம் எடுத்தது போல உண்மை ஆராதிக்க கிருபை தாரும். பிறகு போய் இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல ஊழியம் செய்ய எங்களை எல்லாரையும் பயன்படுத்துங்க. எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக நன்றி. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். நாங்கள் ஆராதனை முடிந்து அவசரப்பட்டு வீட்டுக்கு போகாமல் முழுமையாய் இந்த 2.5 மணி நேரத்தை முழுமையாய் கொடுத்து விட்டு அன்று வந்திருக்கிற எல்லாரோடு சிரிச்சு பேசி சந்தோஷத்தோடு ஐக்கியப்பட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யும். இதுதான் எங்களுக்கு போஜனம். எங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கிறீர், எங்கள் எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்கிறீர், யாருக்கும் உணவு பற்றாக்குறை இல்லப்பா. நல்லா போஷிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், நன்றி. உம்முடைய கிரியையை முடிப்பதுதான் போஜனம், தேவ சித்தம், அதுதான் எங்களுக்கு உணவு என்று எங்களோடு நீ பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். அப்படியே நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து மீதி உள்ள வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.